சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அபிமன்யு மிஸ்ராவுக்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஃபெஸ்டிவலோட கடைசி சுற்றில் நடந்திருக்கு. ஏற்கனவே வந்து அபிமன்யு மிஸ்ராவோட பிரக்னானந்தா வந்து பார்த்திங்கனாக்கா தோல்வி அடைஞ்சது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. பட் இந்த ஆட்டத்தில் அவர் திரும்ப விட்டதை வந்து பிடிக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாரம் நம்ம கிளப்பில் வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி சண்டே நம்ம கிளப்பில் வந்து டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் பங்கேற்கிறதுனா நீங்களும் வந்து பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த ஆட்டத்தை பார்க்கலாம். ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த அபிமன்யு மிஸ்ரா வந்து கேம் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ட் நைட் F6. ஸோ நைட் F6க்கு அப்புறம் C4க்கு அப்புறம் இங்கே G6 போகிறாரு. டிப்பிக்கலாக ட்ரை பண்ணக்கூடிய அந்த E6 ஐடியா வந்து அவர் ட்ரை பண்ணல. அதாவது நிம்ஸோ இந்தியனுக்குள்ளே போகிற ஒரு லைன். பட் ஏன்னா நம்ம E6 விளையாடினா அவர் நைட் C3 தான் விளையாடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா நைட் F3 இருக்குது இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, கிங்ஸ் இண்டியனுக்கு போகிறாரு. கிங்ஸ் இண்டியன் அப்படின்னு சொன்னாலே ஒரு அட்டாக்கிங்கான ஒரு கேமாக இருக்க போகுது. ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேம், ரொம்ப சூப்பரான ஒரு கேமாக இருக்க போகுது. ஸோ அதனால் G6 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் கிங்ஸ் இண்டியன். பட் வேரியேஷன் வைஸ் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாமிஸ் வேரியேஷன் வந்து சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா F3 வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேரியேஷனாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க கிங்ஸ் இண்டியனா. ஒரு ஹியூஜ் செட்டப் வந்து பார்த்திங்கனாக்கா சென்டரில் வந்து பண்ண முடியும். ப்ளஸ் குயின் சைடில் கேஸ்லிங் பண்ணிட்டு கிங் சைடில் ஃபாஸ்ட்டாக லைக் G4 G5 சொல்லி அட்டாக் பண்ண முடியும். பட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஷப் G7 அதுக்கப்புறம் E4. ஏன்னா நம்ம E4 வந்து தடுக்கவே முடியாது, அதுக்கு தான் இந்த F3. ஸோ D6க்கு அப்புறம் நைட் C3 டெவலப் பண்ணுறாரு அண்ட் கேசல். ஸோ இதுதான் வந்து கிங்ஸ் இண்டியனோட ஒரு பியூட்டி. நம்ம இமீடியட்டாக வந்து 5-6 மூலை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பீஸை வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணி சென்டர் ஆஃப் த போர்டில் இருக்கக்கூடிய பான்ஸை ப்ரெஷர் பண்ணணும். ஸோ இங்கே நைட் G E2 வந்து விளையாடிட்டு நைட்டுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ நைட் G E2க்கு அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு மூவ் விளையாடுறாரு. ஆல்மோஸ்ட் இதை வந்து நாவல்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம chess.com ரிவ்யூவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது அதிகப்படியான கிராண்ட் மாஸ்டர்ஸ் யாரும் விளையாடலை. பட் ஒரே ஒரு கேம் மட்டும் டேட்டா பேஸில் இருக்குது. சம்ஹவ் அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் லீச்சஸ் டேட்டா பேஸில் அந்த கேம் வந்து இடம்பெற்றிருக்கு. 2002 ஆடிருக்கிறாங்க. என்ன இது 6 மூவ்க்கு அப்புறம் நியூ மூவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ அப்படி என்ன மூவ் ஆடிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நோன் மூவ்ஸ் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 6 மெயின் மூவ் இருக்குது. பட் அவர் எதையுமே அவர் விளையாடல. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா F6ல் இருக்கக்கூடிய நைட்டை D7 ஸ்கொயருக்கு பின்னாடி கொண்டு வராரு. இது என்னங்க இது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அந்த ஸ்கொயர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா B5ல் இருக்கக்கூடிய நைட்டு வர வேண்டிய இடம். நீ இந்த மாதிரி வச்சா நான் எனக்கப்பா போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த நைட் வந்து பாவமாக பார்த்துட்ருக்கு. பட் இதுதான் என்னோட மூவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2500 கிட்ட இருக்கக்கூடிய ரேட்டிங் இருக்கக்கூடிய 2 பிளேயர் இதை ஆடி இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப தூரம் இதை ஃபாலோ பண்ணலை அவர். ஸோ டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கும்போது பிஷப் G5 வந்து விளையாடுறாரு. அந்த கேமும் போலவே இதுலேயும் பிஷப் G5 ஆடுறாங்க. ஆனால் அந்த கேமில் இந்த பிஷப்பை இமீடியட்டாக வந்து கிக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கேம்லேயும் பிளாக் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பிஷப் E3 போயிடுது. அதுக்கப்புறம் E5ல் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஆனால் இங்கே பிரக் வந்து பார்த்திங்கனாக்கா C5 விளையாடி டைரெக்டாகவே சென்டரை வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. பிஷப்பை வந்து கிக் பண்ணாமவே அவர் வந்து C5 மூலயமா வந்து பார்த்திங்கன்னா சென்டரை பிரேக் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஒன்று நீங்கள் வெட்டினீங்கன்னா எனக்கு நைட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் E6 கூட வந்துடுவேன். ஆனால் நீங்கள் வெட்டாமல் விட்டீங்க அப்படின்னா நான் வெட்ட போகிறேன். அப்படின்லாம் நீங்கள் பிஷப்போட டயகனலை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெஸ்ட் சாய்ஸ் எப்பொழுதுமே கிங்ஸ் இண்டியன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறது தான். நீங்கள் பெனோனி டிஃபென்ஸில் பண்ணுற போலயே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் கெயின் பண்ணுறத தவிர வேறு எதுவும் அட்வான்டேஜ் நமக்கு கிடையாது. ஸோ D5. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ கேம். ஸோ B5. ஏன் இந்த விஷயத்தை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ விளக்கம் நான் இதுக்கு முன்னாடி எந்த கேமுக்கும் நான் கொடுத்தது கிடையாது. ஏன்னா ஓப்பனிங் வந்து அவர் மேபி ப்ரிப்பேர்டாக வந்திருக்கலாம். அது வந்து அபிமன்யு மிஸ்ராவுக்கு கம்ப்ளீட்டான ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த கேம் வந்து ஒரு மாதிரி போயிருக்கும் அவருக்கு. ஸோ B5 வந்து எக்ஸலண்ட்டான ஒரு சாக்ரிஃபைஸ் ஐடியா. ஸோ டிப்பிக்கலாக வந்து நம்ம பண்ணுற ஐடியா தான். இது போல் இன்னொரு இதே பாணியில் நம்ம ஐம் நாட் ராங் அரபிக் அழிவில்லா ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரபிக் இம்மோட்டல்னு சொல்லிட்டு நான் ஒரு கேம் வந்து போட்டிருப்பேன். அந்த கேம்லேயும் கிங்ஸ் இண்டியனில் இந்த மாதிரி குயின் சைடு எக்ஸ்பான்ஷன், குயின் சைடு அட்டாக், அதாவது பெனோனியும் கிங்ஸ் இண்டியும் கலந்து ஒரு காக்டைல் மாதிரி வந்து விளையாடிருப்பாருங்க சாலே. அதே மாதிரியான செட்டப் தான் இங்கே அவர் ட்ரை பண்ணுறாரு. B5, C takes B5, அதுக்கப்புறம் A6க்கு அப்புறம் அவர் குயின் டு D2 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் டைமை வந்து வேறையும் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அதே போல் இந்த இடத்துல வந்து
சி டெக்ஸ் பி5க்கு பதில் நைட் டெக்ஸ் பி5மே ஒரு ஆப்ஷன் தான். அந்த கம்ப்ளீட்டாக அந்த பான் நமக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். ஆனால் பி2வில் வந்து பான் ட்ராப் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு சென்டரில் ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் பி5 ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பேருக்குமே ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இந்த பிஷப்பை கட்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் அவர் சி டெக்ஸ் பி5 விளையாடுறாரு. ஸோ A6 இன்னொரு பானை கொடுத்து திரும்பவும் டைம் வந்து கெயின் பண்ண பார்க்குறாரு ப்ரக். ஸோ அதனால் குயின் டு D2, நைட் E5, சூப்பரான ஒரு நைட் மூவ் இது. ஸோ நைட் C4 ஸ்கொயருக்கு வரதுக்கு தயாராகுது. அதே போல் இந்த இடத்துல A4 கூட சில பேர் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் நைட் E5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் C5 ஸ்கொயரை பார்க்குறது. அதனால் இதே போல் ஒரு வேரியேஷன் தான் கேம்லேயும் நடக்கும். ஸோ குயின் D2, நைட் E5, நைட் G3 அண்ட் தென் பான் டு C4. ஸோ நைட்டை வந்து D3 ஸ்கொயரில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, ரெண்டு பவர் அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிஷப் இருக்குது, குயின் இருக்குது. B6 வந்து விளையாடுறாரு அவர். எப்படினாலும் அந்த பான் போக தானே போகுது. நம்ம ஏன் வந்து பான் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணக்கூடாது, இல்லை உங்களுக்கு டைம் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் B6 வந்து விளையாடுறாரு. அண்ட் அதே போல் அவர் குயின் டெக்ஸ் B6 எதிர்பார்த்து கூட இதை பண்ணியிருக்கலாம். குயின் டெக்ஸ் B6 விளையாடணும் அப்படின்னா பிஷப் இன்ட்டு E7, ரூக் E8 அண்ட் தென் அப்படி அந்த மாதிரி போயிருக்கும். அந்த பானுக்கு இந்த பான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் E7 பான் ரொம்ப முக்கியமான ஒரு பான், பேஸ் பான். ஸோ அதனால் அவர் வந்து நான் பீஸை டெவலப் பண்ணியே வெட்டிக்கிறேன்ப்பா, நீ முடிஞ்சால் பாதுகாப்பு கொடுத்துக்கோ அப்படின்றாரு ப்ரக். ஸோ நைட் B7 விளையானதுக்கப்புறம் பிஷப் டு E3 போயிடுறாரு, அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. பட் அதுக்கு ரெண்டு அட்டாக் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த கேப்சர் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. ஸோ பிஷப் E2. அண்ட் இந்த பொசிஷனில் நான் ஒரு 2-3 மூக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், நைட் D3 ஸ்கொயருக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 14வது மூவில் பிஷப் E2 விளையானதுக்கப்புறம் அபிமன்யு மிஸ்ரா வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு அப்படிங்கிறது கிளியராக நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். பட் இப்போ நம்ம ஏதாவது பண்ணி அவரை கேன்சலிங் பண்ண விடாமல் அல்லது ஏதாவது ஒரு அட்டாக் வந்து நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திரும்ப இதெல்லாம் வந்து எந்த டாக்டிக்ஸுமே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ரீமனூவரிங் ஐடியாஸ் தான். நீங்கள் வந்து பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த பொசிஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இங்கே ப்ரக் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு மூவ் விளையாடுறாரு, நைட் D3 செக். ரொம்ப டீப் கேல்குலேட்டட் மூவ் இது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பெரிய என்ன சொல்கிறது, பார்த்த உடனே அட் ஃபர்ஸ்ட் சைட் நமக்கு வந்து பிளண்டர் மாதிரியே தோணும். ஏன்னா பிஷப் இன்ட்டு D3, பான் இன்ட்டு D3, குயின் இன்ட்டு D3 இதில் என்னங்க பிரமாதம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஐடியா என்ன அப்படின்னா, பிஷப் இன்ட்டு D3க்கு அப்புறம் சி டெக்ஸ் D3 விளையாட முடியும். ஆனால் உங்களால் அந்த பானை வெட்ட முடியாது. சப்போஸ் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் A5க்கு அப்புறம் நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க, அடுத்து கேசலுக்கு தானே தயாரானீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா பிஷப் A6. ஸோ அந்த காரணத்தினால அதை வெட்டலாம், பட் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த பொசிஷனில் என்ன விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கேமை நியூட்ரலைஸ் பண்ணுற மூவ்ஸ் லைக் பிஷப் D4 அல்லது பான் டு B3 இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பிஷப் A6ல் வர்றதை தடுக்கவே முடியாது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, லைட் ஸ்கொயர் பிஷப்பை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. அப்போ லைட் ஸ்கொயரில் பாதுகாக்கிறது யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த கேம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக கொண்டு போகும்போது. ஸோ அந்த காரணத்தினால அந்த பானை வெட்டலை இப்போதைக்கு B3 விளையாடுறாரு. ஸோ நீ வெட்டாட்டி போ. என்னோட பிளான் வந்து A6 பிஷப் A5 பானை வந்து A5 போட்டுட்டு பிஷப் A6 விளையாட போகிறேன்றாரு. அதுக்கப்புறம் அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. சரி, அதை வெட்டினா தானே பிரச்சனை, நம்ம வெட்டாமே விட்டுறலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பான் வந்து பண்ணுற பிரச்சனையை பாருங்கள். நம்ம வந்து 14வது மூவில் நைட் D3 செக்கப்போ பிஷப் இன்ட்டு D3, C இன்ட்டு D3, அந்த பான் வந்து 15வது மூவில் கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு வந்தது. இந்த பான் எவ்வளோ நேரம் அங்கே இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பிஷப் A6, rook C1, A4. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான எக்ஸ்சேஞ்ச். அவர் பண்ண எக்ஸ்சேஞ்ச் நல்லா இந்த மாதிரியான ஐடியாஸை நம்ம கேமில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ A4க்கு அப்புறம் பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் வந்து H1க்கு கொண்டு போகிறாரு. இந்த பொசிஷனில் நான் ஒரு மூவ் வந்து யோசனை பண்ணேன். ஏன்னா பான் B4 நம்ம வந்து விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், C4 கொடுத்துட்றோம். அது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஐடியாவாக இருக்காது. பட் அப்படி இருந்தோம், அப்படி ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் லைக்லி நம்ம வந்து லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. குயின் டெக்ஸ் D3, நைட் டெக்ஸ் E3ன்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டை விட்ட நேரத்தில் நம்ம ரூக்கை வெட்டிடலாம். ஸோ அந்த காரணத்தினால ஆல்ரெடி அந்த D3 பான் வந்து ஒரு ஒயிட்டோட கேம்பில் ஒரு முள்ளு மாதிரி அது ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆல்ரெடி அதனால் நம்ம இந்த மாதிரி ஐடியாஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நைட் C4 வரது ரொம்ப டெட்லியான ஒரு ஐடியா. ப்ளஸ் இப்போது C5க்கு ரூக் வந்து வர்றதுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. எப்படி கொண்டு வந்து எப்படி அட்டாக் பண்ணுறாருன்னு பாருங்கள். 19வது மூலம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்து ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 15 மூவில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து முடிஞ்சிடும். A takes B3 விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் டு D7. நைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா E5 ஸ்கொயருக்கு வர்றதுக்கோ C5 ஸ்கொயருக்கு வர்றதுக்கோ தயாராகுது. ஸோ பான் டு B4 போட்டு C5 வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு.
பிஷப் டு C4 அங்கே வந்து அந்த பானையும் பிஷப்பையும் க்ளூ பண்ண பார்க்குறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நைட் F2 அந்த பானுக்கு ப்ரெஷர் வர்றதை உங்களால் கவனிக்க முடியும். அதுக்கப்புறம் குயின் டு B8. இப்போ இந்த பானை வெட்டலாமே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து யோசனை பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து கேமில் வெட்டலை, ரூக் B1 வந்து விளையாடுறாரு. ஏன்னா இப்படி அதை வெட்டிங்கன்னா பி பானை வந்து ஃபாலோ ஆகிடும். அதனால் ரூக் B1 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு C8. சரி இப்போயாவது வெட்டலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பயும் வெட்ட முடியாது. என்னடான்னு பார்த்தா இங்கே புதுசாக ஒரு டிஸ்கவர் அட்டாக் வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்பயும் டச் பண்ண முடியாது. ரூக் FC1 விளையாடி நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரூக் A3. ஏங்க அந்த பானை எப்போ தாங்க வெட்ட முடியும் அப்படின்ற மாதிரி மிஸ்ரா வந்து ரொம்ப கடினமாக வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டைம் ப்ரெஷர் ஒன்றும் கிடையாது, 2 பேருக்கும் சமமாக தான் இருக்குது. 1/2 மணி நேரம் இருக்குது கிட்டத்தட்ட. ரூக் A3 ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ், ப்ளஸ் நிறைய சாக்ரிஃபைசஸ் ஐடியா வந்து இங்கே உருவாக்கியிருக்காரு. நைட் CD1, ரூக் A2, ரூக் A2க்கு அப்புறம் குயின் அட்டாக்ல இருக்குது. ஸோ பிஷப் டு தேங்க்ஸ் டு திஸ் பிஷப், டாஸ்கோர் பிஷப். ஸோ இங்கே இந்த டாஸ்கோரை கவர் பண்ணுறதுலாம் ரூக்கால் இன்டர்போஸ் பண்ண முடியாது. நம்ம 15வது மூலை இந்த நெட்டு வச்ச பான் அங்கேயே தான் இருக்குது. அதனால் C2 ஸ்கொயர்லேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறாரு. பிளாக் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வந்து ரீட்ரேட் பண்ணிட்டு வாங்க குயின் ரூக் ட்ரேட் பண்ணலான்றாரு. வேணா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் நைட் FD1 நைட்டுக்கு இன்னொரு பாதுகாப்பு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் லேட்டராக வந்து அந்த D3 பானை வெட்டலாம் அப்படின்னு தயாராகிறாரு. அதுக்கப்புறம் ப்ரக் இங்கே திரும்பவும் நைட்டை E5 ஸ்கொயருக்கு வந்து அந்த D3 ஸ்கொயரு C4 ஸ்கொயர்னு சொல்லி சூப்பராக அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ஸோ நைட் C3 வந்ததுக்கப்புறம் நிறைய வின்னிங் மூவ்ஸ் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி பொசிஷன் வந்து க்ரஷிங் பொசிஷன் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த பொசிஷனில் ப்ரக் வந்து ஒரு மூவ் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அல்லது இந்த கேமே கூட பார்த்துருப்பீங்க. பட் இது இல்லாமல் நிறையா மூவ்ஸ் இங்கே ஆப்ஷன்ஸாக இருக்குது. நீங்கள் என்னென்ன மூவ்ஸ்லாம் இங்கே கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ரூக் இன்ட்டு C3. ஸோ ரூக் இன்ட்டு C3க்கு பதில் ரூக் டேக்ஸ் B2 அல்லது டைரெக்டாக நேச்சுரலாக நைட் C4ம் விளையாடலாம், டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமில் நைட் C3 விளையாடுறதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு C3, ரூக் இன்ட்டு C3, நைட் C4, ரூக் டேக்ஸ் C4, அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் C4. இப்படி அந்த பீஸை வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடுது. எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் அவர் வந்து நைட் இன்ட்டு C4 விளையாடுறாரு. விளையாடுறதுக்கப்புறம் குயின் வந்து ட்ராப் ஆகுது. ஒரு இம்பேலன்ஸ் வந்து உருவாகுது. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இம்பேலன்ஸ் வந்து உருவாகுது. ஸோ என்ன இம்பேலன்ஸ் சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி குயினுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் வெர்சஸ் பிஷப், அதுக்கப்புறம் குயினுக்கு பதில் அண்ட் ரூக் ப்ளஸ் நைட் வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஒரு பான் வந்து வச்சுருக்காரு, சரிங்களா. ஸோ பட் இது வந்து போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எப்படி இந்த கேமை கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கன்வர்ஷன் தான். ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணிடுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டி பானை வச்சு டி பானுக்கு பதில் நைட்டையே வெட்டிடுறாரு, சாரி நைட்டே வாங்கிடுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நீங்கள் ரூக் D1 கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிங்கன்னா குயின் F2 ஓட ஐடியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நைட்டில் வெட்டினீங்க அப்படின்னா குயின் E2, ஸோ 4க்கு அதுக்கு நம்ம நைட் அப்போவே கொடுத்துடலாம். அல்லது எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணிங்கன்னா குயின் E1, அல்லது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நைட் G3 ட்ரை பண்ணிங்கன்னா குயின் சாக்ரிஃபைஸ். ஸோ இப்படி எப்படி பார்த்தாலுமே நம்ம அந்த குயினை வந்து எடுக்கிறத தடுக்கவே முடியாது, அல்லது ஒரு பீஸ் ட்ராப் ஆகிடும். இது எதுக்கு பம்புன்னு சொல்லிட்டு அவர் டேரெக்டாகவே அந்த பீஸை கொடுத்துட்றாரு, நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. குயின் டேக்ஸ் D2, அதுக்கப்புறம் H3 கிரியேட் பண்ணுறாரு. குயின் C2, ரூக் A1. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஐடியா இது. ஏன்னா ரூக்குக்கும் கிங்குக்கும் குவாடினேஷனும் கிடையாது, இந்த பானுக்கும் ரூக்குக்கும் குவாடினேஷன் கிடையாது. இப்படி ஓரளவுக்கு குவாடினேஷன் இருந்தால் கூட இந்த என் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஹோல்டபிள். ஆனால் இந்த கேமில் குவாடினேஷன் இல்லாத காரணத்தினால இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லாஸ் பொசிஷன். ஸோ F5 விளையாடி ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுறாரு. E takes F5, G takes F5 அண்ட் பாஸ் பண்ண புஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் கிங் F7 கொண்டு வராரு. ரூக் E1 போடுறாரு. ரூக்கை வந்து E6 ஸ்கொயரில் வைக்கிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம், பட் அது இன்னும் ரொம்ப பெருசாக உதவ போகிறது கிடையாது. ஸோ ரூக் E6, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D5. ஸோ இட்ஸ் அ ஃபோர்க். ஸோ ரூக் E3 போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பானும் ட்ராப் ஆகிடுது. ஸோ ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் தான் ஆக்சுவலாக இங்கே 45வது மூலை குயின் டேக்ஸ் B5க்கு அப்புறம் மிஸ்ரா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு கேம் ஃப்ரம் த ஓப்பனிங் டு த என் கேம். அந்த ஒரு அட்டாக்கிங் ஐடியாவாக இருந்தாலும் சரி, அந்த பான் D3 ஸ்கொயருக்கு கொண்டு போன விதம், நைட்டை D3ல வச்சது, அவர் வெட்டணும்னு முயற்சி பண்ணும்போதெல்லாம் அதை வெட்டவே முடியாதுன்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரி இந்த கேமை வந்து டாக்டிக்கலாக கொண்டு போனது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது டாக்டிக்கலாக மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்காகவும் நல்ல ஒரு கேம் ஆக்சுவலாக. நீங்களும் இதை விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமை கண்டினியூ பண்ணியிருந்தால் எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் வேரியேஷன் பார்த்துடலாம். எப்போவுமே வந்து ரூக்கை வந்து பேக் ரேங்கில் இருக்கிறதுனாலது, ஸோ தட் கிங்கை வந்து கூட வந்து பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ நம்ம வந்து பாஸ் பண்ண புஷ் பண்ணுறோம். ஸோ இந்த பாஸ் பண்ண வந்து அவர் தடுக்க முடியுதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது. த்ரெட்னிங் மேட். ஸோ ரூக் பிளாக்ஸ் செக் அண்ட் தென் நம்ம வந்து குயின் வந்து டயக்னலாக வந்து செக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோர்க் பண்ணி ரூக்கை வின் பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தினால இது மாதிரியான டார்ச்சர்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அபிமன்யு மிஸ்ரா வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.